ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே இன்னைக்கு எங்களுடைய லவ் ஸ்டோரியும் எங்களுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரி இது எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க. எங்களுக்கு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் முன்னாடியும் அப்படியே லவ் பண்ணி நிறைய வருஷம் லவ் பண்ணி அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு மெமரிஸும் கிடையாது. எங்களுடைய லவ்வும் எங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸும் ரெண்டுமே கலந்தது தான் எங்களுக்கு அந்த லவ் ஸ்டோரியும் ஸ்ட்ரகிள் ஸ்டோரியும். ஸோ இது ரெண்டுமே கேட்டுட்டு இருந்தீங்க. இது ரெண்டுமே ஒரே இதாக கொடுக்கலாமே, இது ரெண்டுமே ஒரே டைம்ல கொடுக்கலாமே அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசலாமே அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஆக்சுவலா இந்த வீடியோல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, எனக்கு இப்ப 24 வயசு ஆகுது. நான் கவியை பார்த்ததுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே தனியா ஒரு வீடியோல சொல்றேன். அந்த மாதிரி கவி என்ன பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதை தனியா ஒரு வீடியோல நாங்க சொல்றோம். இப்போ இந்த வீடியோல நானும் கவியும் ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் எப்படிலாம் நாங்க வந்து எங்களோட பாதைகளை கடந்து வந்தோம் அப்படிங்கறதா இன்னைக்கான டாபிக். ஃபர்ஸ்ட் நானே ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து கவி வந்து நானும் கவியும் எப்படி மீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கவி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல கவிக்கு வந்து ஒரு ஃபேனா இருந்து தான் நான் கவியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவி லைவ் போடும்போது நானுமே அந்த லைவ்லலாம் வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லையுமே கவிக்கு நான் வந்து மெசேஜ் எல்லாமே போட்டு அப்படியே மயங்கி அப்படிலாம் சொல்லாத. நானுமே இன்ஸ்டாகிராம்லயும் போயிட்டு கவிக்கு சில மெசேஜ் எல்லாமே நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கவியை எனக்கு யாரு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நானுமே இந்த மீடியா வந்து தான் கவியோட சில இன்டர்வியூஸ் எல்லாமே நான் பார்த்தேன். கவி சோலோவா கொடுத்த இன்டர்வியூஸுமே நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஓகே தள்ளி உட்காரலாம்ல, சென்டர் வரல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, அதனால ஜஸ்ட் பேசலாமே அப்படின்னு தான் டிசைட் பண்ணி கவிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹாய் மேல சூப்பரா இது கீழே சின்னதா இருக்கு பாருங்களா, வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு முடியல. ஆனா காய் வந்து கவர் பண்ணமா இதுல, ஐயோ தெரியவே இல்ல. இப்படிதான் காய்ஸ் காமெடி பண்ண காய் கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் கட் பண்ணாத போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கவி ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஜெய்மணி வேளாண்ணனே ஃபர்ஸ்ட் வந்து ஃபன் பண்ணிட்டு தான் உள்ள வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கவிக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கவிகிட்ட இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. என்னடி ஹாய்லாம் ஃபர்ஸ்ட் போடல, ஹலோன்னு போட்டிருந்தா. சரி, ஃபர்ஸ்ட் நான் ஹாய் தான் மெசேஜ் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது தான் என்னோட டாப்பிக்காகவே இருக்கும். பிகாஸ் கவிக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற பேரை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நான் கவியை கூப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் பட்டர்ஃப்ளை அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். அப்படிதான் எனக்கு தெரியாதுரி. நான் உன் லைவ்ல எப்படி வந்து உனக்கு மெசேஜ் பண்ணுவேன்? சுகர் கண்ட்ரோலா வைங்க. சுகர் லைவ்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் இருந்து எப்படி வரும் உனக்கு? எவ்வளோ ஞாபகம்லாம் எனக்கு கிடையாது காயு, சத்தியமா. அடி பாவி, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஹாய் பட்டர்ஃப்ளை தான போட்டு மெசேஜ் பண்ணுவேன். சரி சாரி சாரி. சரி, என்னோட ஐடி நேம் சொல்லு. அதான் உங்க அக்கா பேரும் தம்பி பேரும் சொல்லுங்க. இது மட்டும் ஞாபகம் இருக்கும், மித்தது எதுவும் ஞாபகம் இருக்காது. அதான் பெரிய தப்பு பண்ணேன். பேசுடி. ஓகே, வந்து கவிக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் என்ன நினைச்சேன், அவங்களெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க நமக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தேன். யார்ட்டையும் சரியா பேசவும் இல்லை, நான் அப்படியே வேலை உண்டு அப்படின்னு அப்படியே போய்கிட்டு இருந்தது. கரெக்டா இவங்க கிட்ட பேசி ஒரு 1 வீக்ல எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ரிப்ளை வருது எனக்கு கவிக்கிட்ட இருந்து. என்ன ஒண்ணு இல்ல நான் வீடியோ கால் பண்ணிட்டேன்.
ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஒரு அப்படியா? ஆமா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி அகைன் ஒரு மெசேஜ் வந்துச்சு. வந்ததுமே எனக்கு மெசேஜ் வந்ததுமே எனக்கு என்ன பண்றதே தெரியல. நான் 1 வீக் முன்னாடி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஒரு வாரமா அதாவது காத்திருக்கும் போதெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜே வரலையே அப்படின்னு சரி அவ்வளவுதான் இவங்கலாம் பார்க்க மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு வந்து கவிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் அப்படிங்கும் போது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் அப்பதான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர பேக கூட கழட்டல நானு. அப்பதான் உள்ள வர மெசேஜ் வந்தோன்னா டப்புன்னு பேக தூக்கி தூரம் போட்டுட்டு ஃபோன் எடுத்து மெசேஜுக்கு நான் வந்து கவிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஹாய், ஹலோ எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கூட பேசிக்கா என்னெல்லாம் பேசுவோமோ அதை மட்டும் பேசிட்டு இருக்கேன். பேசினா அடுத்த வேகத்துக்கு அங்கிருந்து எனக்கு ஃபோன் கால் வருது. அதுவும் என்ன கால்? வீடியோ கால் வருது. வீடியோ கால் வந்ததுன்னா நான் அட்டன் பண்ணேன். ஸோ கால் அட்டன் பண்ணி என்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் நீங்க? அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சில கிளாஸஸ் எல்லாமே நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்படியே ஒரு 2 டேஸ் வந்து அப்படியே நார்மலா ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி வெறும் இன்ஸ்டாகிராம்லயே மட்டும் பேசிட்டு இருக்கோம். 2 நாள் கழிச்சு நம்பர் ஷேர் பண்ணிக்கிறோம். கவியோட நம்பரையும் என்னோட நம்பரையும் நாங்க வந்து மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் என்னோட சென்னையில தான் என் அக்காலாம் இருக்காங்க. சரி என் அக்காவோட பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தது. அவங்கள பார்க்கணும். பட் சேம் டைம் இவங்களும் சென்னையில தான் இருந்தாங்க. அப்ப நான் வந்து வேலை விஷயமா நான் திருப்பூர்ல தங்கியிருந்தேன். வேலைக்கோசம் திருப்பூர்ல தங்கியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே திருப்பூர்ல இருந்து நம்ம வந்து எப்படியும் அக்காவை பார்க்க சென்னை வரதா போறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு டிசைட் பண்ணி டைரக்டா நான் திருப்பூர்ல இருந்து பஸ் ஏறும்பொழுது கவிக்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த யார் மாதிரி மேல ஏறிச்சு காயத்ரி? என் மேல பரவாயில்லையே. நான் பஸ் மேல ஏறினேன். அப்போ வந்து கவி கால் பண்ணி நான் வந்து கவிகிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி நான் சென்னை வரேன் அப்படின்னப்போ கவி ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. அப்படியா? இல்லையே அப்படியே அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே பேசினாங்க. இல்ல உண்மையா நான் சென்னைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல உண்மையா நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓகே வாங்க அப்படின்னா அப்பயும் நம்பவே இல்லை. நான் கிளம்புறது நான் பஸ் ஏறுறது இதெல்லாம் வந்து அவங்க நான் பொய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. பொய் சொல்றேன்னுலாம் இல்ல, எங்கேயோ போறாங்கன்னு தெரியுது. ஆனா நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், நான் காயு வந்து ஏன்னா எனக்கு இன்ஸ்டால நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு காயத்ரி மேல ஒரு பேட் ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பேடாலாம் நினைச்சு ரொம்ப ரொம்ப பேடா இருக்குடா அவங்க வீடுலான்ற மாதிரி ரொம்ப தப்பு ஃபார் தப்பா தான் எக்ஸாம்பிள் நினைச்சது. என்னது? சொல்லலாமான்னு தெரியல. தே வச்சுக்கோங்க. சோ ஆ, அத அப்படியே பேஸ் பண்ணி ஆயிட்டாங்கடா. அப்படிதான் கவி என்ன ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. ஏன்னா ரொம்ப சுகர் பாத்துக்கோங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஐயோ இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், அடி தூள் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கா நம்மள மாட்டிக்கிச்சுடாய் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு வந்து இவங்க மேல ஒரு அக்கா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தேன் அப்போ. ஏன்னா நம்மளோட வயசுல பெரியவங்களா சின்னவங்களாலாம் தெரியல. அப்பதான் நம்ம யூடியூப்லயே வந்து பாக்குறோம். இப்பயே பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லும்போது அக்கா எனக்கு 12 வயசு தான் ஆகுது, அக்கா நான் 12th தான் படிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் மரியாதை குத்தியா பேசி பழகிட்டேன், வேற வழி இல்லை, அதனால அக்கான்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டுக்கா என்ன ஆச்சுன்னா ஒரு ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இல்ல என்ன அக்கானே கூப்பிடாதீங்க அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா நான் சின்ன பொண்ணு உங்களோட அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே உங்களோட அக்கான்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. கவி வந்து நான் வண்டி ஏறினதை வந்து கவி நம்பவே இல்லை. அப்ப வந்து இல்ல நான் ஏறுறேன் உண்மையாவே நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓகேவா? நான் எப்படியும் சென்னை தான் வரேன். ஒரு 2 டேஸ் தான் இருப்பேன். வந்து பார்த்துட்டு அக்காவை பார்க்க வரும்போது அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிட்டுமா. ஏன்னா ரொம்ப பக்கம் பக்கம் இருந்தாங்க. அக்காவும் இவங்களும் ரொம்ப பக்கம் பக்கம் இருந்தாங்க. சரி ஓகே பார்த்துட்டு போயிட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டேன். ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க வரலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணி நான் எப்போ கவிகிட்ட பேசி ஒரு 2 டேஸ் தான் நான் திருப்பூர்ல கவிகிட்ட பேசுறேன். பேசி 3வது நாள் நம்பர் ஷேர் பண்ணி 4வது நாள் அங்கிருந்து கிளம்புறேன். திருப்பூர்ல இருந்து கிளம்பி சென்னை வரேன். சென்னை வந்து கவி அப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அங்கேருந்து வந்து அக்காவை பார்த்துட்டேன். இதுக்கு இடையில அந்த டிராவல்ல கவிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன், நான் பஸ் ஏறிட்டேன், இப்ப பஸ் இங்க நிக்குது, இதை சாப்பிட வந்திருக்கேன், இதை டீ குடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டுமே கவி கிட்ட கொடுத்துட்றேன். நைட்டு ஏறுறதுனால சில டைம்ஸ் கவி தூங்கிட்டாங்க. அதனால நான் வந்து வெறும் என்னால மெசேஜ் பண்ண முடியுமோ அந்த டைம்ல நான் இருக்கும்போது மெசேஜ் பண்ணிருக்கேன். ஆனா கவிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நான் கவி தூங்கிட்டாங்க.
ரெஸ்பான்ஸே வரல. விடிஞ்சதுக்கு அப்புறம் கவி நான் பண்ண எல்லாத்துக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. எங்க இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நானு கிளாம்பாக்கம் வந்துட்டேன். இந்த மாதிரி ஓகே நான் தம்பிக்கு உடம்பு சரியில்ல. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். அப்போ கூட கவி நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேனாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் என்னமோ வேற யாரையோ பார்க்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபர்ஸ்ட் நினைச்சு நம்பிக்கை இல்லாம தான் வீடியோ கால் பண்ணிருக்காங்கிறதே எனக்கு கொஞ்ச நாளைக்கு நாளடைவுல தான் தெரிய தெரியும். ஆரம்பிச்சிச்சு. நான் கூட சரி ஓகே என் மேல ஏதோ பாசம் வந்துச்சு போல திடீர்னு அவங்களுக்கு, அதனால தான் வீடியோ கால் எல்லாம் பண்றாங்க போல. ஐ மீன் என் அக்கா குழந்தைய பக்கத்துல கூட இருக்கலாமே, என் அக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் திருப்பூர் வந்தே வரேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுக்காக தான் இது பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். நாளடைவுல தான் தெரியுது நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேங்கிறத வெறும் பாக்குறதுக்கு தான் இவங்க வீடியோ கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் அங்க போய் நின்னேன். அக்கா அக்கா குழந்தை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க எனக்கு வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால்ல நான் வந்து தம்பி பெட்ல அட்மிட் ஆயிருக்கிறது இதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன். காமிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து முடிஞ்சிருச்சு. நானும் சொல்லிட்டு கிளம்புறேன். எங்க கிளம்புறேன் எப்படியும் ஒரு நாள் தான் எப்ப வந்தாலுமே எங்க ஊர்ல இருந்து வந்தாலும் ஒரே நாள் காலைல வருவேன் நைட் கிளம்பிடுவேன், இல்லை நைட் வருவேன் காலை கிளம்பிடுவேன், இப்படிதான் இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அவங்கள பார்த்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கவி கால் பண்ணி இந்த மாதிரி எங்க இருக்கீங்கன்னா நான் பூந்தமல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க வந்து நான் பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல நீங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே வண்டி ஓட்டலாம் முடியாது. சரி ஓகே பூந்தமல்லி வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பூந்தமல்லி வந்துட்டு பூந்தமல்லி வந்ததுக்கு அப்புறமா பிக்கப் பண்ணுவீங்க, நீங்க பூந்தமல்லி மட்டும் வந்துருங்க நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா பூந்தமல்லி வந்தியும் பிக்கப் பண்ணவே இல்லை. நானே தான் அவங்களோட வீடு வரைக்குமே போயிருந்தேன். ஸோ அவங்க வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். போகும்போது கவி வந்து தேங்காய் சாதம் வந்து சமைச்சு வச்சிருந்தாங்க. போனோம் சாப்பிட்டோம். ஒரே நாள் தான் கவியை மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா? கவி அன்னைக்கு தான் நேர்ல பார்க்கறேன். கவி என்கிட்ட பேசவே இல்லை. என் மூஞ்ச கூட நிமிர்ந்து பார்க்கல. வீடியோ கால் பார்க்கும்போது நான் வந்து அப்படியே பெரிய பொம்பளை மாதிரியும் அப்படியே நல்லா பெரிய ஏஜ்டு பர்சன் மாதிரியும் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற புள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நேர்ல இருப்பேன். அதை வந்து கவிட்ட நான் அத்தனை வாட்டி சொன்னேன். வீடியோ கால் பேசும்போது எல்லாமே நான் கவி கிட்ட சொன்னேன். கவி நம்பவே இல்லை. ஆனா கடைசியில நேர்ல 38 கிலோ தான் இவ, வெறும் 38 கிலோ. அப்புறம் நான்லாம் நம்பவே மாட்டேன், இதெல்லாம் இருக்கும் பொழுது 80 90 அப்படின்னு நினைச்சேன் நான். அதுக்கப்புறம் வீடியோ கால் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து கவியை ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். கவி என்கிட்ட பேசவே இல்லை. அந்த மூஞ்ச பார்க்கல, எதுவும் பண்ணல. நான் இப்போ குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா போயிட்டோம்னா அப்படியே வாசல்லே அப்படி துண்டு வச்சிருக்கேன் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இப்படியே வச்சுட்டு அப்படியே கீழே குடிஞ்சுக்கிட்டே போறது குடிஞ்சுக்கிட்டே வர்றது. இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்களுக்கு இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் நிறைய பிரச்சனைகள் நிறைய எனக்கு என்னன்னா இப்ப சோசியல் மீடியால பார்த்து என்ன பிடிக்குதுன்னு சொல்லி பேசுறாங்க நிறைய பேர் பேசும்போது. எந்த ஒரு பேட் ஒபினியனுமே எனக்கு கவி மேல கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நல்ல, ஏன்னா நானுமே ரொம்ப நிறைய பேர் சொல்லும்போது அப்பனா எல்லாருமே லவ் பண்றா பேசுவாங்கடி. நிறைய பேர் சோசியல் மீடியால பேசுவாங்க என்கிட்ட. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்த புதுசு அது. எல்லாருக்குமே பிடிக்குது, இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க, நாங்களும் சென்னை தான் மீட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லும்போது ஐயோ இது ஏதோ இந்த ராங் நம்பர்லாம் வந்து சில பேர்லாம் கனெக்ட் ஆயிடும் அந்த மாதிரிலாம் நினைச்சு நான் பயந்துன்னு இருப்பேன் கொஞ்சம். அதனாலதான் இவங்களை நாங்க லாஸ்ட் வரைக்கும் நம்பல. வீட்டுக்கு வர வரைக்கும் கூட நான் நம்பவே இல்லை. வந்ததுக்கு அப்புறமும் நம்பல. ஆமா அப்படிதான் இருந்தது. அப்புறம் தாங்க சரி ஓகே நம்ம வாங்க எப்படி நீங்க கிளம்பிடுவீங்க, நம்ம பீச்சுக்கு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூப்பிடுறாங்க. ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் நானும் தனியா தானே இருக்கேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே ஆல்மோஸ்ட் 5 years கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து பீச்லாம் மெரினாலாம் வந்து. கவிகிட்ட வரும்போது 4 years என்னமோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மறுநாள் கவியை கூப்பிட்டு நாங்களாம் வந்து இதுக்கு போறோம். அது பேர் என்னது, பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போயிட்டு அங்க நான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எங்களுடைய என்னது லவ் ஆனிவர்சரிக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் வேணா அந்த தமிழின் இதில் பின் பண்ணுறேன். கரெக்டாக நாங்கள் பீச்சுக்கு போன அந்த ஒரு ஸ்பாட்டு அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவை நான் வந்து இதில் தமிழின் வந்து பின் பண்ணுறேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி போயிட்டு வேணா பாருங்க. முடிஞ்சா அந்த லிங்கையும் வேணா நான் வந்து இதில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ பீச்சுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து கவி ஃபுட்டிங்கிறதே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்கே போய் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி 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 சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நிறைய விளையாண்டாங்க. பெசன் நகர் தானே போயிருந்தோம். நிறைய சாப்பிட்டு கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். பெசன்ல நான்லாம் இங்க ஒரு 9 years நான் சென்னையில இருக்கேன்.
9 இயர்ஸா பாத்தீங்கன்னா நான் பார்க்காத வேலை இல்ல. நான் கஷ்டப்படாத இடம் இல்ல. அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பெசன்ட் பீச் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு அந்த ரிங் போடுறது, அப்புறம் அந்த சோளம் சுட்டு தருவாங்களே அது சாப்பிடுறது, அந்த பொரியில வந்து நின்னு மூஞ்சிலாம் பொரி அடிச்சாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மொமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அதுவும் அங்க உட்காரும்போது ஃப்ளைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஸ்டேவ் ஆயி லைன் எடுக்கிறதுலாம் காட்டுவாங்க. ஃப்ளைட்டுங்க அங்க தான் வந்து இறங்கும். ஸோ அந்த இடத்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டு நின்னு இன்னொரு ஃப்ளைட்டுக்கு வழி விடுறது, அந்த அவங்களுக்குன்னு ஒரு வேலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ற இதுவெல்லாம் இருக்கும், லைன் எடுக்கிறது. அதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரே இடத்துலயே ஃப்ளைட் நிக்கிறதுக்கு. ஆயிலாம் பார்த்ததே இல்லையாம். நான் கூட்டு போய் அதுக்கப்புறம் காமிச்சேன். லைட்லாம் அப்படியே கரெக்ட்டா நம்மளோட பீச்ல கீழ அடிக்கும். அப்புறம் அந்த நிலா வெளிச்சம் அதெல்லாம் நைட்ல நான் ரொம்ப அதிகமா பீச் விரும்புவேன். ஸோ அப்படி இருக்கும்போது காயத்ரி கூட்டு போய் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசென்ட் டைம்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்லாம் எனக்கு அந்த டிராவலே எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப ஆனா மிஸ் பண்றேன். ரொம்ப பிடிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். ஃபாஸ்ட்டா சிக் ஆயிடுறேன். எனக்கு அந்த சுகர் வந்து கொஞ்சம் நான் டேமேஜ் ஆயிட்டு இருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஏன்னா நான் அவ்வளோ ஆக்டிவா இருப்பேன். அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சப்போ காய் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த ஆஸ் ஏ ஒரு ஃபேனா நிறைய அக்காங்க, தங்கச்சிங்கலாம் இப்போ எப்படி நிறைய அண்ணாங்கலாம் எனக்கு வந்து என்னெல்லாம் சொன்னா இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கறது எல்லாமே நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சும்மா யூடியூப்ல பார்க்கறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல டாக்டர் என்ன சஜஷன் தராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து நான் கவிக்கு ரெஃபர் பண்ணிட்டே இருப்பேன். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் ட்ரை ஒரு பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு வீடு சொல்லி. பக்கத்துல இருக்குமா. அங்க எல்லாம் காய் எதனா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் பாத்தெல்லாம் தேய்ச்சி கொடுக்குமா. இதுவே வாலண்டரியா போகுமா அவங்க வீட்டுக்கு. பாத்தெல்லாம் தேய்ச்சி கொடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி கேட்பாலாம். என்கிட்ட வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு சொல்லும் போது தான் தெரிஞ்சிருக்கு. நாங்க அந்த பீச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டு நல்லா தான் இருந்தோம். பீச்சுக்குலாம் போயிட்டு விளையாடிட்டு ஜாலியா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். சுகருக்கும் இவங்க என் மேல அதான் அந்த டாக்டர்லாம் கூட்டு போய் பாக்குறது அது இதுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன், இதெல்லாம் வந்த பிறகு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். போற வழியில தண்டம் போலீஸ் புடிச்சிட்டாங்க. புடிச்சு நான் ஏதோ ஒண்ணு கொண்டு போல என்ன கரெக்டா கொண்டு போல இங்க ஹெல்மெட் இங்க வரைக்கும் கரெக்டா போயிட்டோம். கரெக்டா அந்த பெசனக் பீச், அதாவது அந்த ஒரு போலீஸ்காரரை தாண்டுனா பீச், அந்த கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து பிடிச்சிட்டாப்புல. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் நான் போட்டேன். பின்னாடி உட்காந்துருந்தவங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்களுமே ஹெல்மெட் போடல. அப்படியா? ஆமா. மெயினா ஓட்டுறவங்களே ஹெல்மெட் போடல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி மெயின் ரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி தான் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ஃபைன் கேட்டாங்க. அங்க ஃபைன்லாம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்குள்ளேயே நாங்க போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அந்த மாதிரி ஃபைன்லாம் போட்டதுக்கு அப்புறம் நாங்களுமே பீச்சுக்குலாம் போய் என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா விளையாண்டு சாப்பிட்டு கிப்ட்டு எனக்கு அது அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த குச்சியில அப்படியே ரோலா இருக்குமே, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகல. நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால எனக்கு அவங்களுக்கும் அதுல செட்டே ஆகல. எது சாப்பிட்டாலும் வேணாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். அது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு வீட்ல வந்து அந்த தேங்காய் சாதம் சாப்பிட்டு, ஸோ தேங்காய் சாதம் சாப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே தானே போறோம். ஆமா, அன்னைக்கு ஈவினிங்கே தான் பீச். காலையில நான் கவிய பார்க்க வரேன். இன்னைக்கு காலைல அந்த மதியம் வரைக்கும் பழடிப்பேன். இந்த டைம் ஆயிடுச்சு 2 மணி இருக்கும். அதாண்டி காலையில நான் என் அக்காவை போய் பார்த்துட்டு எங்க அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் ஒரு 11, 12 மணிக்கு போல அங்க இருந்து கிளம்பி கவியை மீட் பண்றதுக்கு 1 மணி 2 மணி என்னவோ கவியை மீட் பண்ண ஒரு பிளாக் கலர் பேக், அந்த பேக் எங்க கிடக்குது தெரியல. இருக்கு, அந்த பேக் எல்லாம் இங்க இருக்கும். இருக்காது. அந்த ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு சுடி தான் அது. அதையும் போட்டுட்டு நான் வந்து கவியை ஒரு 1 மணி 2 மணி என்னவோ வந்து மீட் பண்றேன். மீட் பண்ணிட்டு அந்த 1 மணி 2 மணி அளவுல வந்த உடனே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்ச உடனே எல்லாம் சாப்பிட உட்காடுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேகத்துக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபோன் கீன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கே தான் நாங்க வந்து பீச்சுக்கே கிளம்புறோம். ஸோ அந்த பீச்சுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாமே நடந்தது. முடிஞ்ச உடனே மறுநாள் நான் ஊருக்கு கிளம்பணும். ஸோ மறுநாள் நான் ஊருக்கு கிளம்புனேன் அப்படின்ன உடனே இப்போ வந்து காய் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சு. அப்பதான் காய் கிட்ட நான் பேசுனேன், விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹக் வந்து எனக்கு கவி அந்த பீச்ல தான் கொடுத்தாங்க. நான் வந்து இதுல வந்து ரொம்ப கம்மியா பேசுறேன். நான் பின் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 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 vlog, இந்த தம்ப்லைன் வச்ச vlogல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீச்ல மட்டும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அந்த இடத்த காமிச்சு நாங்க பேசியிருப்போம். தயவு செஞ்சு யாரும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல விரிவா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட், அந்த ஸ்பாட்ல நின்னதுக்கு அப்புறம் கவிக்கிட்ட வந்து அந்த ஸ்பாட்ல நின்னதுக்கு அப்புறம் கவிகிட்ட வந்து நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி என் மனசுல உள்ள கஷ்டத்தை நான் வந்து கவிகிட்ட அப்போ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நான் கவிகிட்ட பேசும்போது கவி என் கிட்ட கூட வரல, என்ன தொட்டது கூட இல்லை. அந்த 1 டே ஃபுல்லா கவி என் கிட்ட கூட வரல, என்னை நிமிந்து கூட பார்த்து பேசல. அப்ப என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல, சடனா இப்படி இப்படி கையை பிடிச்சி இப்படி
இப்படி பண்ணி கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி 2 தோலை இப்படி தட்டி அப்பதான் ஃபர்ஸ்ட் என்னோட கையையே ஏன்னா பிடிச்சாங்க. காயுக்கு அந்த டைம்ல வந்து நின்னதுனா எனக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்ற விஷயம்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அம்மா இல்ல, சின்ன வயசுல இருந்தே எப்படி எந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க அக்கா தான் என்கிட்ட போன்ல அந்த செகண்ட்ல பேசுறாங்க. அந்த மொமெண்ட்ல ஒரு பெரிய ஹீட்டட் மொமெண்ட் பறந்துட்டு இருக்கு அவங்க ஃபேமிலி இஷ்யூவா. அப்ப சொல்லும் போது விடுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எது எதுலாம் லீகல் எது எதுலாம் லீகல் இல்ல, இதுக்கெல்லாம் இத்தனை வருஷமா பயந்துட்டு இருக்கீங்களா, நான் பாத்துக்கிறேன், நான் அந்த பிள்ளைய பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹக் எனக்கு கவிகிட்ட அப்பதான் கிடைச்சிச்சு. அத ஹக்குன்னு கூட சொல்ல முடியாது, வேணா டச்சிங் வேணா சொல்லிக்கலாம், அந்த மாதிரி தான் கவி யாருமே அழுதாலும் நான் போயிட்டு சரி விடுங்கக்கா, ஃபீல் பண்ணாதக்கா, எல்லாம் சரியாயிடுக்கா, அப்பயுமே அக்கான்னு தான் கூப்பிட்டாங்க. அப்படிதான் இப்ப எப்படி சொன்னாங்களோ இதே மாதிரி அப்பயும் அக்கா 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 அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா அவங்கதான் என்னை விட பெரியவங்க. ரொம்ப பெரியவங்க. ஆனா கவி வந்து என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு சரி விடுங்கக்கா சரியாயிடும், கவலைப்படாதீங்கக்கா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் மூமெண்ட். ஆனா அந்த மொமெண்ட்ல எல்லாம் காயு இன்னைக்கு என்ன காயத்ரி உனக்கு ஏஜ்? 24. 24. ஒரு பொண்ணு 23 வருஷமா கிட்டத்தட்ட 7 வருஷத்துல அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா 2 பேரும் இல்ல 7 வயசுல. அது 7 வயசுல இருந்து 23 வருஷம் வரைக்கும் இந்த புள்ள எவ்வளவு தலைவலி, அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியலன்னு எவ்வளவு டார்ச்சர் அவளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் அதை இது பண்ணும்போது எனக்கு மூச்சு விட கூட சிரமமா இருந்துச்சு. இதெல்லாமே விரிவா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இவ ஏற்கனவே ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான். ஸ்டோரி பார்த்து நிறைய பேருக்கு புரிதல் கிடைச்சிருக்காங்க. ஒரு இடத்துல, ஒரு சில இடத்துல நம்மளோட என்னையே எடுத்துட்டீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாருமே தப்பா நினைப்பாங்க, எதனா ஒண்ணு பண்ணியிருந்தா ஏதோ ஒன்று நினைப்பாங்க. பட் ஆனா நம்ம வந்து எடுத்து சொல்லும் போதுதான் அன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு போல அப்படின்னு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். அந்த புரிதல் நிறைய பேர் கிடைச்சு அதுக்கப்புறம் காய்க்கே கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பீச் டைம் வந்து முடிஞ்சிச்சு. பீச் டைம் முடிஞ்சோன்னா நாங்கள் அங்கே இருந்து கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா காய் அது வரைக்கும் அழுதுட்டே தான் இருக்கு. நானே அப்பெல்லாம் என்ன யோசிச்சுட்டே வரேன்னா, அப்போ ஒரு பொண்ணு ஒருத்தவங்க அப்போ நாங்கள் வந்து இந்த பீச் டைம் எல்லாமே முடிஞ்சு நானுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே தான் வரேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்து லோன்லியா ஃபீல் பண்றேன். என்னதான் பக்கத்துல இவங்க இருந்து ஆறுதல் சொன்னாலும் எனக்கு அது ஒரு மாதிரி லோன்லியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் நான் வரேன். நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. நான் தூங்காம இருக்கேங்கிறத கவி நோட்டீஸ் பண்றாங்க. நோட்டீஸ் பண்ணி டக்குன்னு ஓகே தூக்கம் வரலையா, சரி வாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 1:30 மணி என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து தூக்கத்தை வந்து படுத்திருந்தேன், எழுப்பி விட்டுட்டு 2 சேரை போட்டு உட்காந்து கவி வந்து என்கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே, அதாவது பர்சனலா கனெக்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே கவி என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது எனக்குமே ஒரு புரிதல் கிடைச்சிச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஓகே எப்படி இருந்தாலும் நீங்க அங்கே தானே வேலை செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நான் கவியை பார்த்துட்டு மறுநாள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய, இப்படிதான் நான் கவியை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், கவியை பார்க்க வந்தேன். கவியை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இவ்வளவு தூரம் தான் ஒரு மூமெண்ட். மொத்தமாவே கவி எனக்கு ஒரு வாரம் தான் தெரியும். அந்த ஒரு வாரத்துல 4 நாள் கவி கிட்ட நான் போன் பேசியிருக்கேன், அவ்வளவுதான். அதுவும் 2 நாள் இன்ஸ்டாகிராம்ல பேசியிருக்கேன், 1 நாள் போன்ல பேசியிருக்கேன், 1 நாள் டிராவல்ல முடிஞ்சிச்சு. கவியை மீட் பண்ணி 2 நாள் ஆகுது, அவ்வளவுதான். மொத்தமாவே கவியை வந்து எனக்கு ஒரு 5 நாளோ 6 நாளோ என்னதான் என்னுடைய மொத்த பழக்கம். அதாவது கவியை வந்து பார்த்து எத்தனை நாள் பழக்கம்னா 2 நாள் பழக்கம் தான். ஆனா கவி கிட்ட போன்லாம் பேசி எத்தனை நாள் பழக்கம் அப்படின்னா ஒரு 5 நாள் 6 நாள் இவ்வளவுதான் இருக்கு. மொத்தமாவே எங்களோட கான்டாக்ட் இவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப நாள் போன் பேசி அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. மொத்தமாவே இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான், ஒரு 2 நாளோ 3 நாளோ சொல்லிட்டேன். இவ்வளவுதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கவி லைஃப்ல வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் ஒன்று இருந்தது. அந்த பாஸ்ட் லைஃப்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா என்ன அப்படிங்கும் போது அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாத்தையும் நாங்க மறந்து சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாமே வந்து இந்த பீரியட்ல வந்து எனக்கு இதுல பேச உடன்பாடு இல்ல. ஷார்ட்டா சொல்லணும்னா கூடவே இருந்து நிறைய விஷயம் ஏமாந்து தெரியல. என்ன ஒரு பகடகாயா யூஸ் பண்ணி தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி அந்த லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தானா காயத்ரி எனக்கு லவ்னு ஒரு பக்கம் கிளம்பிருச்சு. ஒரு பொருள். ஆக்சுவலா நானுமே கவியை லவ் பண்ணல, கவியுமே என்ன லவ் பண்ணல. இதுதான் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கவியை மொத்தமாவே மீட் பண்ண இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, மொத்தமாவே கவி எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 நாள் தான். அதுலயும் கவியை நேர்ல பார்த்து பழகுனது அந்த 2 நாள் தான்.
இந்த 2 நாள்ல எனக்கும் கவிக்குள்ள என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு அது கொஸ்டின் மார்க் தான். இதுக்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது. ஜஸ்ட் கவியை பார்த்து ஒரு ஹாய் பாய் அவ்வளவுதான். எனக்கும் கவிக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கவியை நான் அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு வேவ் லென்த் தான் எனக்கும் கவிக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆச்சு. ஆனா அதுக்கு நாளடைவுல எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் அப்படின்னு ஒண்ணு உருவாச்சு. நாங்க இப்போ இந்த நிமிஷம் ரொம்ப 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 சந்தோஷமா அழகான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எதை பத்தியும் பேச எங்களுக்கு உடன்பாடு இல்ல. ஆனா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்க அப்படியே இப்படி மூவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அடுத்த கதையை பேச ஸ்டார்ட் ஆனா பண்ணோம். எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். ஒருத்தவங்க நம்ம தேடி வந்து ஒரு நல்ல லவ் தராங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் சரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பார்ட்னராகவும் சரி வந்து உங்களோட கஷ்டத்துல ஒருத்தவங்க கை கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுப்பாங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நாளடைவுல வந்து எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிரியேட் ஆகுது. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா மீடியாஸ்லயும் அந்த காயத்ரிங்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பயமாவும் ரொம்ப பதட்டமாவும் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு மீடியா பீப்புள் கிடையாது. நான் சாதாரண உங்கள மாதிரி உள்ள ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான். எனக்குள்ளேயே 1008 கஷ்டங்கள் 1008 வலி வேதனைகள் இருக்கும்பொழுது இந்த போனை ஓபன் பண்ணாலே இவங்களுடைய இன்டர்வியூ தான் அப்படியே வைரலா பரவிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் யாரு யாரு யாருன்னு கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாயி அதுக்கப்புறம் நான் தான் இதுதான் நடந்துச்சு. ஆனா தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது. இது நாங்க அப்படி கிடையாது. ஆனா எங்களை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து எங்களை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் மீடியாக்குள்ள வந்தது அந்த இன்டர்வியூல தான். ஸோ இதுல இருந்து தான் நாங்க ஃபர்ஸ்ட் மீடியாக்குள்ளேயே நானும் கவியும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு அப்படின்னா இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கவியை கூப்பிட்டுட்டு போட்டோஸ்லாம் நான் பின் பண்றேன் பாருங்க. கவி நானும் வந்து இந்த இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா தான் கவிக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தான் கவியை வந்து நான் நல்லா பேச அழகா பேச நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா கவி வந்து ரொம்ப லோன்லியாவே இருந்ததுனால கவி இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா தான் கம்பேக் அப்படிங்கறதே ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்லாவே மீட் பண்ணோம், பேச ஆரம்பிச்சோம். அந்த இன்டர்வியூ முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸா படுத்துட்டு மறுநாள் காலையில எழுந்து எங்கேயாவது போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் நினைக்கல, கவி நினைச்சிருக்காங்க. என்ன காலையிலேயே நான் வந்து இப்படி இருக்கும் ரூம்பு, அப்படி வெளியில கிச்சன் பக்கத்துல ஒரு கட்டில் இருக்கும். நான் இங்க பத்து தூங்குவேன், காயத்ரி வெளியில பத்து தூங்குவோம். நான் கிச்சன்ல ஆனா எனக்கு அப்ப படுத்துப்பேன். புரியல. அது கொஞ்சம் அப்படியே எப்படின்னா யாருன்னா செவுரு குதிச்சா காயத்ரி மேலதான் குதிக்கணும். அந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு இது மாதிரி வச்சு ஜன்னல் வைக்காம அந்த வீடு இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் அப்ப வேற குளிர், கொசு அதிகமா இருக்கும். அந்த அந்த இடத்துல கொசு பயங்கரமா இருக்கும். அப்ப நான் நினைச்சேன் ஐயோ நம்ம பொண்ணு உள்ள ஃபேன் எல்லாம் போட்டு நல்லா ஜாலியா தூங்குறோம். அந்த பொண்ணுக்கு ஃபேன் கொடுத்தேன். ஆனா வந்து இருந்தாலும் அலோனா படுக்குறாங்கல்ல, கதவு நான் சாத்திப்பேன் உள்ள. அப்பதான் நினைச்சேன் நான் ஐயோ பாவம். அப்புறம் நாளடி உள்ள வந்து கீழே படுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட் அந்த இந்த கதை தான். கிச்சன்ல இருந்து பெட்ரூம்க்கு கீழே வந்து கீழே இருந்து கட்டிலுக்கு வந்தேன். இப்படிதான் கண்ணு மேல இருந்து என் மேலே வந்துச்சு. இப்படிதான் எங்களுடைய இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மறுநாள் அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மறுநாள் மொத்தமா டோட்டல் காட்டணும்னா ஒரு 8வது நாள் 9வது நாள் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல கவி வந்து என்ன திடீர்னு கவி ஒரு நல்ல எங்களுக்குள்ள ஒரு லவ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த கிரியேட் இன்ன வரைக்கும் நானும் ஓப்பனா சொல்லல, கவியும் என்கிட்ட இப்ப ஓப்பனா பேச பேச பேசல. எனக்கு அந்த மொமெண்ட்லாம் ஞாபகம் வருது. நான் ஒண்ணு இடத்துக்கு ஆனா photos pin பண்றேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி எனக்கு வீடே இல்லாத ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோயிலுக்கு கீழே உட்காந்து இருக்கிற சுச்சுவேஷன். அன்னைக்கு என் கூட வந்து கோயிலுக்கு கீழே உட்காந்துது. அவங்களோட ஃபேமிலியில எல்லாரும் கூப்பிட்டாங்க, நீ வந்துரு, தேவையில்லாம அவங்க பிரச்சனையில நீ எதுக்கு போயிருக்கிற, நீ வந்துரு, இங்கே வந்துரு உன் மேலதான் ஒரு அப்படின்னா bad vibration அவங்க எல்லாருக்கும் சிஸ்டர், வருது. அவங்க மாமா, அவங்க பிரதர் எல்லாம் பயங்கரமா அவங்க ஒரு பக்கம் போனை பண்ணி கத்திட்டு இருக்கிறாங்க இதுகிட்ட. அப்ப ஆனா ஒரே அந்த வார்த்தை டைம்ல தான் சொன்னாங்க, கவி நான் விட்டு கொடுக்கவே இல்ல. இல்லப்பா இது என்னால ஆரம்பிச்சிருக்கு. நான் இருந்து பாத்துக்கிறேன். அதனால நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை வச்சு சந்தேகப்பட்டு பெரிய விஷயமா போயிடும், நீங்க போய் உங்க லைஃபை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க அக்கா கிட்ட வந்து காய் வந்து இல்ல நான் எது ஆனாலும் இவங்க கூடயே நான் இருந்து எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னுச்சு. அப்புறமேட்டுக்கா சரி இந்த அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கான ஒரு பார்ட்னர் தான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு அவளோட ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கு முன்னாடி தெரியுது இல்ல, காயத்ரியோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன சொன்னதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கா என்னடா இது நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம். அடுத்தவங்க கதையை கேட்கும் போதுனா நீலாம் ஒரு மயிரே கிடையாது ஓடிடு அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு எனக்கு காயத்ரி கதை கேட்டோன்னே. காயத்ரி கதையே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் தான். நான் ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கும் போது உனக்கு எதுவுமே நடக்காத நீ எல்லாரும் சொல்லுவாங்க நீ ரொம்ப உன் லைஃபை வீணாக்குற நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நான் சொல்லுவேன் ஐயோ நான் ட்ரூவா தான் இருப்பேன் அப்படின்னு. டிசர்வ் யாருன்றது நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான நம்மளோட பார்ட்னர்ன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால தான் நான் ரொம்ப காயும் வந்து இப்ப
நான் இல்லாம போயிட்டா காய் யார் பார்த்துப்பாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல அவங்க அக்கா கிட்ட கூட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இந்த மாதிரி பாதி நான் இல்லைன்னா உங்க தங்கச்சி பார்த்துப்பீங்களா அப்படின்னு. உடனே என்னோட மைண்ட் நான் கேட்டோடனே காய் இல்லை, ஆமா இத்தனை நாளா நீ தான் நீதான் பார்த்துட்டவரு அப்படின்னு இவன் சொன்னா. எங்க அக்கா மைண்ட் வாய்ஸ் அதான்டி. அதுக்கப்புறம் அதை தான் சொல்லலான்னு பார்த்தேன், வாயில நல்லா கஷ்டமாயிடுவேன் அப்படிங்கிறதுனால அமைதியா விட்டேன். அது ஒரு மாதிரி ஃபன் மூமெண்டா போச்சு. ஸோ இப்போ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த இன்டர்வியூலாம் முடிச்சு வந்து கொஞ்ச நேரம் மறுநாள் வந்து என் விடுஞ்சிச்சு. கஷ்டத்துல கை கொடுத்தவங்க எங்க அம்மாவோ இல்ல எங்க அண்ணனோ தம்பிங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே எனக்கு வரல. ஆனா நான் நிறைய பேருக்கு இப்ப ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப காசு அப்படியே சில்லற மாதிரி இறைப்பேன் எல்லாருக்கும். 10 ரூபா கூட எடுத்து வச்சுன்னு நினைக்க மாட்டேன். நான் இப்போ ஹயட்ல ஒர்க் பண்ணேன், எனக்கு நல்லா டிப்ஸே எனக்கு நிறைய வரும். அமெரிக்கன் கிளையண்ட்ஸ் அவங்களாம் இருந்தாங்கன்னா நல்லா டாலர்ஸ்ல கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நல்லா வாங்கி நல்லா தான் இருந்தேன். ஆனா எனக்கு எப்படி காப்பாத்தின்னு தெரியல. அதுக்கப்புறம் காயு வந்து என் கஷ்டத்துல கை கொடுத்த தெய்வம் மாதிரி அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கவி மறுநாள் காலையில வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, எனக்கே தெரியவே தெரியாது. திடீர்னு நான் நல்லா தூங்கிட்டே இருக்கேன். மணி ஒரு 4 மணி 3:30 மணி என்னவோ நினைக்கிறேன். 3:30 மணில இருந்து என்ன எழுப்புறாங்க காலையில. எதுக்கு தான் எழுப்புறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுங்க அப்பெல்லாம் வாங்க என்னது போங்க அப்படின்னா, நானா? அப்பெல்லாம் வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். சொல்லுங்க என்னாச்சு? எதுக்கு கவி? எதுக்கு எழுப்புறீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஒரு இடத்துக்கு போகணும் கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க. என்கிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது. நான் ஒரே ட்ரெஸ்ல தான் வந்தேன். அதான் என்ன காமெடி. அந்த ஒரு பிரா, ஒரு ஜட்டி, ஒரு Dress, ஒரு ஷாலு, ஒரு பேண்ட் இவ்வளவுதான் இருக்குது. இதையே துவச்சு இந்த ஒரு வாரமா இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே அப்படியே ரொட்டேஷனா போடுறேன் பாருங்க. கடுப்பாயிடுச்சு எனக்கு. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லையே நான் என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கவி என்ன பண்ணாங்க, அவங்களோட ஜீன் எனக்கு தொலாந்தலான் இருக்கும். அவங்களுடைய சட்டை தொலாந்தலான் இருக்கும். அததான் எடுத்து எனக்கு போட்டாங்க. இதை போட்டுக்கோ, இது உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்த போட்டோ பிக் பண்றேன் பாருங்க. இந்த ட்ரெஸ் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கவியோட ட்ரெஸ். ஆக்சுவலா அது கவியோட ட்ரெஸ். இது வந்து கவியோட ட்ரெஸ். இதெல்லாம் வந்து கவி எனக்கு வந்து கொடுத்து என்ன நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி காலைல போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டே இருக்கேன். கரெக்டா நம்மளுடைய போரூர்ல டீலஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். அதை தாண்டி ஒரு டிஃபன் சென்டர் காலையிலேயே ஓபன் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. மார்னிங் ஒரு 5 o'clock கிட்டலாம் நாங்க வந்து பூந்தமல்ல இருக்கோம். ஸோ பூந்தமல்ல இருந்து கவி என்ன அப்படியே டைரக்டா கூட்டு இந்த போரூர் கிட்டலாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. டீலஃப் கிட்ட கூட்டு வந்துட்டாங்க. அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஒரு ஹோட்டல்ல கவி வந்து என்ன உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. மார்னிங் டிஃபன் சுடா பொங்கல், தோசை அது இதுன்னு இருக்கு. ஆனா நல்லாவே இல்லை. அப்படி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி இதை சாப்பிட வைக்கிறாங்க. நானும் ஓகே சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுறேன். கடைசி வரைக்கும் நான் எங்க போறேங்கிறதே எனக்கு தெரியாது. சாப்பிடுறேன். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்ச உடனே அப்படியே கூட்டு போயிட்டு நல்லாவே இல்ல, ஆனா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் போது தான் தெரியுது கவி வந்து என்ன வந்து அகைன் என்ன வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கே வந்து பெசன்ட் நகர் தானே, ஆமா, அகைன் வந்து என்ன பெசன்ட் நகர் பீச்சுக்கே கவி என்ன கூட்டு போனாங்க. அந்த புறாலாம் பறக்கிற மாதிரி இதெல்லாமே எங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட அது எங்களோட ஃபர்ஸ்ட் ரீல்ஸாவே இருக்கும். அது அந்த ரீல்ஸ் வேணா நான் அதில் பின் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்றேன், இல்லைன்னா விட்டுடுறேன். அதுவுமே போட்டோஸ் பின் பண்றேன் பாருங்க. அப்போ வந்து நானும் கவியும் அந்த பீச்ல உட்காந்து என்னை வந்து ஃபர்ஸ்ட் அந்த சூரியனை வந்து அந்த காலையில உதிக்கிறப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் இதே கவி என்ன ஒரு நல்ல ஒரு மெமரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதுதான் எங்க வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் கவி எனக்கு கொடுத்த ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். காலையிலேயே கூட்டிட்டு போயிட்டு அதை எனக்கு காமிச்சு கொடுத்து அங்க 2 ரீல்ஸ் அப்படியே சும்மா எடுத்துக்கலாம் நீ வாடி அப்படின்னு சொல்லி நார்மலா ஒரு கேமரா வச்சு அப்படியே நடக்கிறது போறதெல்லாம் எடுத்தாங்க. அவ்வளவுதான். இதை எடுத்து முடிச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்களுமே வீட்டுக்குலாம் வந்துட்டோம். அப்படியே நாளடைவில் ஒன் பை ஒன்னா அப்படியே போயிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாங்கள் வெளியே டிராவல்லே சுத்திட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட் வந்து கவி வந்து என்ன வெளில கூட்டு போறாங்க. அதாவது எங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் கவி என்ன வந்து அதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். போற வழியில தான் கவி வந்து மிட் நைட்ல அப்போ வந்து ஒரு 7 சாமியா 5 சாமியான்னு தெரியல, என்ன சாமி அது, ஏதோ ஒரு 7-8 சாமி இருக்கும். ஊர்வலம் வந்துகிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து அந்த கோயில்ல இருக்க எல்லா சாமியும் ஊர்வலம் வரும். வந்துட்டு இருந்துச்சு. நைட் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கவும் நானே சரியான பசி, எனக்கு கையில காசே கிடையாது. பெட்ரோலுக்கு மட்டும்தான் எங்க அம்மா கிட்ட அன்னைக்கு கேட்டு 1000 ரூபாய் கிட்ட மாடி அதையும் ஒரு புறம்போக்கு ஏமாத்திச்சு. இந்த ஜிபே இல்லன்னு இன்னொருத்தவங்க போட சொல்லி 500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாய் போட்டு விட்டாங்க. 300 ரூபாய் கொடுத்தாங்க. 200 ரூபாய் கொடுத்துட்டு 300 ரூபாய் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் சில நடந்துச்சு. ஸோ எனக்கும் கவிக்கும் லவ் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி பழகணும். அதுக்கப்புறம் அப்படியே மீட் பண்ணோம். அப்புறம் ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிச்சுது. இன்டர்வியூ கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் கவிக்கு எனக்கு ஒரு நல்ல புரிதல் வந்து நாங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே தான் நாங்க 2 பேரும் அதிகபட்சம் நானும் கவி, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டே கிடையாது.
நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்ல. சொல்லிக்காம நாங்க 2 பேரும் ஒரு லைஃப்ப எப்படி ரன் பண்ணணுமோ, இப்படிதான் ரன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம். இதுக்கிடையில இன்னும் விரிவா சொல்றதுக்கு எல்லாமே விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே எங்களுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரியில நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நானும் கவியும் லவ் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே இப்படிதான் ஆரம்பிச்சோம். இதுதான் எங்களுடைய ஒரு குட்டி லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நெறைய விஷயங்கள எங்களுக்கு சொல்ல உடன்பாடு இல்ல. ஏன்னா, அதெல்லாம் எங்களுக்கு அன்வான்டட். நாங்க எங்க வாழ்க்கையில மறக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால அந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் ரீகிரியேட் பண்ண எங்களுக்கு உடன்பாடு இல்ல. வேணா எங்களோட பழைய லவ் ஸ்டோரியில வேணா போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பழைய லவ் ஸ்டோரியில போயிட்டு அதெல்லாம் சர்ச் பார்த்து பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க. ஓகேவா? அதுவுமே வேணா அந்த தம்ப்நெயிலுமே வேணா பின் பண்றேன். இந்த லவ் ஸ்டோரியில இன்னும் விரிவா பேசி வச்சிருப்பேன். ஸோ அத என்னவே பார்க்கணும் அப்படின்னா கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் எங்களுடைய ஒரு குட்டி லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து போடுற வீடியோ வந்து எங்களுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரி. ஸோ இதுல இருந்தே அடுத்தது கன்டின்யூ ஆகும். எங்களோட ஸ்ட்ரகிள் ஸ்டோரியில எங்களுடைய லைஃப்ல நானும் கவியும் ஏற்பட்ட எங்க 2 பேரோட லைஃப்ல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி நானும் கவியும் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் அப்படிங்கறது எங்களுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரியில வந்து நான் கண்டிப்பா ரிவீல் பண்றேன். அது நெக்ஸ்ட் வீடியோவா வரும் தங்கங்களா. ஓகே செலிபிரிட்டிஸ், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சலிக்காம உட்காந்து நாங்க பேசுனது கேட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி எல்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, பாய். பாய்.